ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, வஜ்ரகோஷம்ன்ற என்னுடைய பெயரை சொல்லி நான் உனக்காக அனுப்புன இந்த தேவதையிலிருந்து அதிர்ஷ்ட எண்ணையும் தொட்டு விட்டாய்தானே. இனி எல்லாமே உனக்கான வரமாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும். சர்வ நிச்சயமாக உன் ஆசைகளை நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் திருப்பங்களையும் நான் உண்டு பண்ண போகிறேன். எப்படி இந்த எண்ணெய் மனசார தொட்டியோ, நான் உனக்கு நல்லதை நடத்துவேன்னு நம்பி தொட்டியோ, அந்த நம்பிக்கைக்கும் உன்னுடைய தொடுதலுக்கும் ஏற்றாற் போலவே உன் வாழ்க்கையில் நீ நினச்ச எல்லா விஷயங்களையும் நடத்தி தரப்போகிறேன். இனிமேதான் உன் வாழ்க்கை போராட்டக்களமாக இருந்ததெல்லாம் முடிஞ்சு போய் முற்றுப்புள்ளியாகி மிக அற்புதமான சந்தோஷம் தரும் வாழ்க்கையாக மாறப்போகுது. உன் மனசில் வலியோ வேதனையோ கூடு கட்டிட்டு உட்காந்துருக்கும் போது நீ எதையும் யோசிக்க வேணாம். அதை முழுசாக என்கிட்ட ஒப்படைச்சிரு. உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளியாக இந்த வராகி அம்மா நான் இருந்து கவலைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு கஷ்டங்களை போக்கி நீ நினச்ச நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். சர்வ நிச்சயமாக நீ சந்தோஷப்படும்படியே அனைத்தையும் நான் நடத்தி கொடுக்க போகிறேன். இந்த 555ங்கிற எண் என்பது தேவதைகளால் ஆசீர்வதித்து அருளப்பட்ட அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கிறது. அதனால தான் அதை உன் கைகளில் சேர்க்கணும், உனக்கு வரமாக கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் செல்லமே. நீ எப்போதும் யாரை பற்றியும் தவறாக பேச மாட்ட. வேற யாராவது உன்னை பற்றி மோசமாக பேசினாலும் அவங்களுக்கு நீ பதில் சொல்லாதே. ஏன்னா அவங்க சொல்கிறத நீ கேட்டாதானே அது உன்னை வந்து சேரும். அதை கேட்டுக்காம கண்டுக்காம கடந்து போகும்போது அந்த வார்த்தைகள் உன்னை காயப்படுத்தாது. அதுக்கு பதிலாக யார் உன்னை பார்த்து என்ன வார்த்தை சொன்னாங்களோ அந்த தப்புக்கான அந்த பாவத்துக்கான விளைவுகளை அவங்க நிச்சயமாக அனுபவிப்பாங்க. நீ எந்த பாவமும் செய்யாத என்னுடைய அன்புக்குரிய பிள்ளையாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? அந்த கடமையை சரியாக செஞ்சு உனக்கு நான் தர விஷயங்களையெல்லாம் நீ பெற்று மகிழ்வாய் வாழ்வதற்காக தான் இப்போது இந்த வஜ்ரகோஷம்னு என் பேரை சொல்லிக்கிட்டே இந்த எண்ணையும் தொட சொன்னேன். உனக்குள்ளேயே தான் நான் வசிக்கிறேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன் மனசு உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு வாழ ஆரம்பி. பல விஷயங்களை நீ யோசிக்கும் போது உன் மனசின் மூலமாக உனக்கான பாதைகளையும் உனக்கான முடிவுகளையும் கொடுத்து உன்னை வழி நடத்துவது நான் தான். அப்படி இருக்கும்போது உன் மனசு உனக்கு சொல்கிற விஷயங்களை நீ சந்தேகிக்க வேண்டவே வேண்டாம். ஏன்னா எல்லா விஷயங்களிலும் நான் தான் உனக்கு வழிகாட்டுதலாக இருக்கேன். நீ எப்போதும் புத்துணர்ச்சியோட புது வாழ்க்கையை அழகாக சிறப்பாக வாழணுன்ற எண்ணத்தோடு தான் இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுத்து முன்னேற்றத்தை மலர வைப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். இனிமே உன் வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயம் தொடங்க போகுது. உன் வாழ்க்கைங்கிறது மிக அழகாக மாறப்போகுது. உன் சவால்கள் எல்லாம் உன் பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு சாதகமாக உனக்கு ஆசீர்வாதங்களாக மாறப்போகுது. உன் நம்பிக்கையும் பக்தியையும் இறுக்கமாக பிடிச்சிக்கோ. என்னையே நம்பிக்கிட்டு இருக்க உனக்கு துணையாக நான் இருந்து உன்னை வழி நடத்துவேன் செல்லமே. எப்போதுமே நான் சொல்கிறதை கேட்கக்கூடிய பிள்ளையாக தான் நீ இருக்க. என்னையே நம்பி வணங்கி வருகிறாய். அப்படி இருக்கும்போது நீ எதுக்குமே பயப்பட தேவையில்லை. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை என் பொறுப்பில் ஒப்படைச்சிட்டினா அனைத்தையும் நான் சரி செஞ்சிருவேன் அல்லவா? எல்லாமே முடிஞ்சு போச்சு நீ நினச்ச விஷயத்தை கூட மறுபடியும் தொடங்கி வச்சு அதை உனக்கு சாதகமாக என்னால் முடிக்க முடியும். மனிதர்கள் எப்போதுமே 2 வகையான நிறங்கள் கொண்டவங்களாக தான் இருக்காங்க. அதாவது வெள்ளை நிறத்தில் மிக தூய்மையான மனசுள்ளவங்களாக ஒரு சிலர் இருப்பாங்க. நீ எப்போதும் பணிவாக அன்பு கொண்ட பிள்ளையாக இரு. கள்ளங்கபடம் நிறைஞ்ச கருப்பு மனசோடு இருக்கும் மனிதர்களை உன் கூட நீ சேர்த்துக்க வேணாம். நீ எப்போதும் தூய்மையான வெள்ளை நிற மனசோட எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நல்ல சிந்தனை செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கணும் என் செல்லமே. உன் வாழ்க்கைங்கிறது ஒரு பட்டாம்பூச்சியை போல வண்ணமயமாக மாறும்படி நான் செய்ய போகிறேன். நீ அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் சுற்றி திரியணும். உனக்கு தேவையான எல்லாமே தானாகவே உனக்கு கிடைக்கும்படியும் உன்னை வந்து சேரும்படியும் நான் அற்புதம் செய்ய போகிறேன் செல்லமே. நான் எப்போவுமே உன் கூட உனக்கு பக்கத்தில் உனக்குள்ளேயே இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். நீ என்ன சொல்கிற, என்ன நினைக்கிற, என்ன பேசுகிறன்னு
எல்லாமே எனக்கு தெரியும். உன் மௌனத்தை கூட சரியாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க இந்த வராகி அம்மா ஒருபோதும் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன். உன் நேர்மறையான எண்ணங்களுக்கு பலனாகவும் பரிசாகவும் உனக்கு ஒரு நேர்மறையான வாழ்க்கையை உருவாக்கி தரப்போறேன். இப்போதைக்கு சரியான பாதையில் போய்கிட்டு இருக்க உனக்கு வெளிச்சமாக நான் இருந்து வழித்துணையாக வழிகாட்டப் போகிறேனேன் செல்லமே. எப்போவுமே இன்னொருத்தர் வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்காத. ஏன்னா நேரங்காலம் மாறும்போது எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஒன்றை மற்றவங்க அவங்க கூட ஒப்பிட்டு பார்க்கும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ நல்லா வளர்ந்து வரணும். உன்னை பார்த்து அடுத்தவங்க உதாரணமாக நினைக்கணுமே தவிர நீ யாரையும் பார்த்து அவங்கள போல வாழணும்னு ஆசைப்படக்கூடாது. 4 பேர் உன்னை பார்த்து வாழ நினைக்கிற அளவுக்கு உன் வாழ்க்கையை வெற்றிகரமானதாக நான் மாற்றி அமைக்கிறேன். எப்போவுமே எல்லா விஷயங்களையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. சாப்பாடு சாப்பிட்டா கூட அதை சந்தோஷமாக திருப்தியாக மனநிறைவோடு சாப்பிடக்கூடிய பிள்ளையாக இருக்கணும். ஏன்னா நீ சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு கவலை சோறும் என்னால் உனக்கு தரப்பட்டது. ஒருபோதும் சாப்பாடை வீணாக்காத. கோபம் இருக்கும்போது சாப்பிட மாட்டேன்னு சாப்பாட்டில் கோபத்தை காட்டாத. நீ சாப்பிடும் போதெல்லாம் இந்த வராகி அம்மா என்ன நினச்சிக்கிட்டினா, நானே உனக்கு ஆகாரமாக இருந்து பலத்தை தருவேன். உனக்கு துணிவையும் தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்து உன்னை புத்திசாலியாக திறமைசாலியாக மாற்றதான் வந்திருக்கேன் செல்லமே. உன்னால் எதையும் செய்ய முடியுன்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் எப்போதும் எல்லாருக்கும் நன்மையவே செய். நீ செய்யக்கூடிய தானமும் தர்மமும் தான் உன்னை சிறப்பாக வாழ வைக்கும். இந்த வராகி அம்மாவை முழுவதுமாக நீ சரணடைஞ்சிட்டினா, என் மேலே எந்த சந்தேகமும் இல்லாமல் என்கிட்ட எந்த கேள்வியையும் எழுப்பாமல் நான் உனக்கு நல்லதே செய்வேன்னு நீ நம்புனினா, உன் பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போகும்படி என்னால் செய்ய முடியும் என் செல்லமே. உன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லிட்டு அதை பற்றி கவலைப்படுறதை நிறுத்திக்கலாம். ஏன்னா ஒரு விஷயத்தை நீ என் பார்வைக்கு கொண்டு வந்துட்டினா அதை மேற்பார்வை பார்த்து அதை சரி செய்யும் பொறுப்பை நானே ஏற்றுக்கிட்டு அதை முழுசாக வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துருவேன். நீ பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் மட்டும் சரியாக செஞ்சா போதும். உன் வாழ்க்கையில் புள்ளிகளை இணைக்கக்கூடிய தாயாக நான் இருக்கும்போது அது தப்பாயிடும் இது தப்பாயிடும்னு பயப்படாத. நீ எதிர்பார்த்ததை விட உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகிற அதிசயத்தை நீ பார்க்க தானே போகிற. இந்த வராகி அம்மாவின் புகைப்படத்தை உன் வீட்டில் வச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் கண்களை மூடிக்கிட்டு நீ என்னை மனசார என் உருவத்தை நினச்சினா, நான் உனக்குள்ள குடியேறி நீ நினைக்கிற விஷயங்களை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன். மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அதை பெருசாக நினைக்க வேணாம். உன் சொந்த செயல்கள், நீ செய்யக்கூடிய செயல்கள் மட்டும்தான் உன் சிந்தனையில் இருக்கணுமே தவிர அவங்க அது சொன்னாங்க இவங்க இது செஞ்சாங்கன்னு அடுத்தவங்க சொன்னதையும் அடுத்தவங்க செஞ்சதையும் நீ பெருசாக யோசிக்கவே கூடாது. இப்போது நீ சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் முடிவு கொடுக்குறேன். நீ எப்போதும் எந்த விதமான தவறான எண்ணமோ தீய எண்ணமோ நேர்மறைக்க மாறாக எண்ணமோ உனக்குள்ள உருவாக்கிக்காம தைரியமாக இரு. உன்னுடைய தொழிலோ பிரச்சனையோ அல்லது கல்யாணமோ காதலோ குடும்பமோ குழந்தையோ எதுவாக இருந்தாலும் சரி, அதை என்னிடம் ஒப்படைச்சிட்டினா அதை நான் பொறுப்பேற்றுக்கிட்டு உனக்கு நல்ல முறையில் நடத்தி கொடுப்பேனேன் செல்லமே. சிக்கலில் இருக்கிற உன் வாழ்க்கையை நான் வெற்றிகரமாக நல்லபடியாக மாற்றித்தர தயாராக இருக்கும்போது நீ ஏன் மறுபடியும் மறுபடியும் அதை யோசிச்சுக்கிட்டே இருக்க? உனக்கான அழகான எதிர்காலம் உன்னிடம் வந்து சேர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. எல்லா பிரச்சனைகளும் மறைஞ்சு போய் உன் வாழ்க்கையில் அன்பையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே கொண்டு வருவதற்கு இந்த வராகி அம்மா தயாராயிட்டேன். இனிமேல் உன் மனசில் இருக்க பயம் எல்லாம் நீங்கும். மற்றவங்க உதவி செய்யாமலேயே உன்னுடைய சுய சிந்தனையால், சுய உழைப்பால், சுய முயற்சியால் உனக்கான காரியங்களை நீ வெற்றிகரமாக செய்து முடிப்பாய். என்னுடைய பிள்ளையான நீ நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தோடு தான் நான் உனக்காக குங்குமத்தை வைக்கிறேன். நீ எப்போதும் என் கோயிலுக்கு வரும்போது குங்குமத்தை எடுத்து உன் நெத்தியில் வச்சுக்கிட்டு போ. மெல்ல மெல்ல உன் பிரச்சனைகள் எல்லாம் மறைஞ்சு உன் வாழ்க்கையில் வெளிச்சமும் சந்தோஷமும் நிம்மதியும் பரவுறத உன்னால் உணர முடியும். கொஞ்சம் பொறுமையாக மட்டும் நம்பிக்கையோட கண்ணுக்கு தெரியாத சூழ்நிலையிலும்
என் ஆசீர்வாதங்களை உன்மீது பொழிந்து உனக்கான வழிகாட்டியாக நான் இருப்பேன். நீ எப்பவும் அதிகமாக பொறுமையாக இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். எந்த விஷயமும் உடனே நடந்துடணும்னு நினைக்கிற, நடக்க தாமதமாயிட்டா உடனே அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. எப்போதும் ஓய்வில்லாமல் எதையாவது செஞ்சுக்கிட்டும் உழைச்சிக்கிட்டும் யோசிச்சுக்கிட்டுமே இருந்துக்கிட்டே இருக்க. இந்த பிரச்சனைகள் தான் உனக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கும் என் செல்லமே. ஏன்னா எந்த விஷயத்திலும் எந்த பிரச்சனையிலும் அவசரப்பட்டா உடனே நடக்கணும்னு நினச்சா எதுவுமே முடியாது. கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிக்க கற்றுக்கிட்டினா எல்லாமே சரியான நேரத்தில் நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். இந்த வராகி அம்மாவை நம்பி நீ பொறுமையாக இரு. உனக்கு கஷ்டத்தை தரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலும் நான் உனக்கு முடிவை கொடுத்துட்றேன். அதுவும் மகிழ்ச்சியான சந்தோஷமான முடிவாக கொடுப்பேனேன் செல்லமே. நீ என் மேலே வச்சிருக்க அக்கறைக்கும் அன்புக்கும் பக்திக்கும் பாசத்துக்கும் பரிசாக தான் உன் வாழ்நாள் முழுவதும் ஒரு உண்மையான தாயை போல இருந்து உன்னை வளர்க்கணும் நான் முடிவெடுத்திருக்கேன். உன் மனசுக்குள்ளே இருக்கிற கவலைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிடு. உன் பிரச்சனைகளை விட இந்த வராகி அம்மாவின் கண்கள் சக்தி வாய்ந்தது. என்னை பார்த்தீனா எல்லா சூழல்களையும் எதிர்கொள்ளும் வலிமையை என் கண்கள் மூலமாக நான் உனக்கு கொடுத்துடுவேன். உனக்காக நான் இங்கே இருக்கும்போது நீ எதுக்காக பயப்படுற? இப்போது நான் சொல்கிறத மட்டும் கேட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டினா, எந்த சந்தேகமும் குழப்பமும் இல்லாமல் என்னை முழுசாக நம்ப ஆரம்பிச்சிட்டினா, எல்லாமே உனக்கு மகிழ்ச்சி தரும் விதத்தில் உன் மனசுக்கு நிறைவாக நடந்து முடியும். இனிமே உன் உலகம்ங்கிறது மிக பெருசாக வெற்றிகரமானதாக சிறப்பானதாக சந்தோஷம் தரும் விதத்தில் இருக்க போது. மற்றவங்களை வாழக்கூடிய உலகத்தை நோக்கி நீ கவனம் செலுத்தினா நீ ஏமாற்றம் அடைவாய். அதுவே உன்னை பற்றின உன்னை சுற்றின இருக்கக்கூடிய உலகத்தை நோக்கி நீ கவனம் செலுத்தும் போது அது நீ முன்னேறுவதற்கான வழிகளை காட்டும். நீ எந்த விஷயம் வேணும்னு ஆசைப்பட்டாலும் நீ விரும்பும் விஷயங்களுக்காக என்கிட்ட பிரார்த்தனை செய். அது சிறுசாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் இந்த வராகி அம்மா நிச்சயமாக அதை உனக்கு நடத்தி முடிப்பேன். ஒரே ஒரு முறை என்னுடைய கோயிலுக்கு வந்து என் திருவடிகளை தொட்டு தரிசனம் செஞ்சிட்டினா உன் வாழ்க்கையில் நீ இதுவரை செய்த தவறுகளையும் பாவங்களையும் உன்னை விட்டு விலக்கி வச்சு கர்ம வினைகளை கரைச்சு உன்னை எல்லாரும் புகழும்படியும் பாராட்டும்படியும் பேர் சொல்லி பெருமைப்படும்படியும் சீரோடும் சிறப்போடும் வாழ வச்சிடுவேன் என் செல்லமே. உன் மனசில் என்ன யோசனை வந்தாலும் அதை ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு முழு மனசோடு என்னை பிரார்த்தனை செஞ்சினா எல்லா விஷயங்களுக்கும் சரியான தீர்வை நிச்சயமாக நான் கொடுப்பேன். மனிதர்கள் எல்லாருமே அடுத்தவங்க கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் பழகுறாங்க. வாழ்க்கையில் இங்கே யாருக்கும் எதுவுமே சொந்தம் கிடையாது. இந்த வராகி அம்மா நான் மட்டும்தான் எல்லாருக்கும் பொதுவான சொந்தமாக இருக்கேன். அதை புரிஞ்சுக்கிட்டு என்னை தாயாக மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு தாய் தன் குழந்தைக்கு நல்லது மட்டும்தான் செய்வான்ற நம்பிக்கையோட மன அமைதியோடு இருக்க பழகு. தேவையில்லாத எந்த விஷயத்தையும் நீ யோசனை செய்யாமல் நல்ல விஷயங்களே நடக்குன்ற நம்பிக்கையோட பிரார்த்தனை செய். உன் மனசுக்கு சமநிலையை கொடுத்து நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் வெற்றிகரமாக நான் நடத்தி முடிப்பேன். என்னையே நம்பி வாழக்கூடிய உனக்கு எல்லா வகையிலும் நான் உதவி செய்வேன். நீ அதிசயமான அற்புதமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க போகிற. ஏன்னா இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உனக்கான பலத்தையும் உறுதியையும் கொடுத்து உன்னை ஆசீர்வதிச்சிட்டேன் செல்லமே. இனிமே நீ பதறவோ பயப்படவோ வேணாம். ஏன்னா நான் உன் கூடவே தான் காலம் முழுவதும் இருப்பேன்.